பிரியமானவர்களே, இந்த புது வருடத்தின் முதல் நாளாகிய இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலே உங்களோடு தியானிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்கிறான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் குமாரனாயிருப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று, நீங்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய கண்ணீர், கவலைகள் எதுவா இருந்தாலும் சரி, இந்த புதிய ஆண்டிலிருந்து ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள். உங்களை சுற்றி போராட்டங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், அநேக உபத்திரவங்கள் வரலாம். எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெயம் கொள்கிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். உபத்திரவ நேரங்களில, போராட்டமான நேரங்களில, தன்னுடைய கஷ்டமான நேரங்களில, தீராத வியாதிகள் வந்து வாட்டுகிறது, அதே நேரங்களில யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். தான் வேண்டிக் கொண்டதை சுதந்திரித்துக் கொள்கிறான், தான் நினைத்ததை சுதந்திரித்துக் கொள்கிறான். அவன் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் எல்லா வழிவாசல்களையும் திறந்து கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சோதனைகளை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார், உபத்திரவங்களை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். நிச்சயமாக இந்த புதிய ஆண்டிலிருந்து உங்களை கைவிடவே மாட்டார். நாம் ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் தாம் இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.